உன்னோடு நான் கண்டு தோன்றிடும் தாபம். அன்லாக் பண்ணிட்டாங்க. அதாவது புது மாடல் பைக் அன்லாக் பண்ணிட்டாங்க. எப்பனே சொல்லவே இல்ல. இன்னும் 2025 பாத்தீங்கன்னா இனிமே இந்த வண்டி தான் உட்காந்து ஓட்டுற பைக் கிடையாது. ஏன்னா உட்காந்து ஓட்டி ஓட்டி வந்து அழுத்து போச்சுங்க. சப்போஸ் வந்து நம்ம பைக்கிலே உட்காந்து ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்னு வைங்கள, பைக் ஒரு பக்கம் விழுந்துறாங்க, இவங்க ஒரு பக்கம் விழுந்துரு. சப்போஸ் அரை உசுறு குறை உசுரமா பொழைச்சிடுறாங்க. அப்புறம் இப்ப இந்த மாதிரி அட்வான்டேஜ் வந்துச்சுன்னா இவ டயருக்கு அடியில போயிட்டா ஒரே ஏத்திட்டாங்கன்னு வைங்கள, ஒரே அடியா சோலி முடிஞ்சிடும். இந்த ஆஸ்பத்திரி செலவு மிச்சம் பாருங்க. அதனாலதான் இப்ப இந்த மாதிரி பைக்கு செருப்பு கழட்டி அடிச்சுருவேன். நான் சொல்றேன் வெறி கொண்டுருவேன். நான் எந்தக்கு நீ இதை பேசுகிற? ஏன்னா உட்காந்து ஓட்டும் போது தூக்கம் வருது, அப்படியே ஸ்லிப்பாகி விழுந்துறாங்க. படுத்துக்கிட்டு ஓட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, தூங்கிட்டே ஓடலாம். எப்படி நான் ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவங்களே ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண கூட தேவையில்லை. ஒரு யதார்த்தமான ஒரு பைக். ஏன்னா உக்காந்துக்கிட்டு பின்னாடி ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு அது நல்லாவா இருக்கு. அது அனாவசியம். இதுனா வச்சுக்கோங்க, லாரி வந்தா கூட அடியில போயிடலாம், சர்ன்னு கீழே போயிடலாம் அடியில. அதனால இந்த மாதிரி பைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அடுத்தோட இந்த மாதிரி பைக் எவ்வளவு பணமா இருந்தாலும் வாங்கி நீங்க இஎம்ஐ கட்டி எடுத்துக்கோங்க. நானும் இதே வாங்க போறேன். வாட்டி எடுத்துமா டக்குன்னு வந்தோமா டப்புன்னு பைக் எடுக்கிறோம், படுத்துற வேண்டிதான். படுத்துட்டு ஓடிட்டு போலாம். எல்லாம் படுத்துக்கிட்டே போனா எவ்வளவு அழகா இருக்கு. சொல்லிட்டு நல்லா இருக்கேன். இதை வாங்கிருங்க. என்னடா அது? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல் இருக்காதுங்களா பின்ன? சரி, என்னடா அது ட்ரெஸ் தானே அது? இந்த அம்மாவுக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு மூளை வேலை செய்யுது? எவன் தான் இந்த இன்ஜினியர் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்? இந்த ட்ரெஸ் எல்லாம் எவன் தான் தைக்கிறானே தெரிய மாட்டேங்குது. இதை என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. அல்ல பருத்தி வெள்ளாம போட்டு துணிமணிலாம் நிறைய நூல்லாம் இது பண்ணி கடைசியில இப்ப வந்து பருத்தி விவசாயமே அழிஞ்சிரும் போல. எப்படி 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 அரை மூட்டை பஞ்சம் வச்சு 5000 பேருக்கு துணியை தைச்சிடலாம் மாட்டுக்கு. இது ஒரு லேட்டஸ்டானதான். ஏன்னா இந்த காலங்கள்ல வந்து அதாவது ஆண்கள்லாம் இப்போ வர வர சரியில்லை. எல்லாம் ரேப் பண்றது, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய போனா இடிக்கிறது, இந்த மாதிரி தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வச்சுக்க இடிக்க முடியாது. இடிச்சான்னு வச்சுக்கவே டேமேஜ், மாட்டு கொம்பு மாதிரி ஒரே குத்து. அதனால பெண்கள் பாதுகாப்பு இருக்கா இந்த ட்ரெஸ் வந்து யூஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? அதை நினைக்கலாமா? பொண்டாளி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. அதனால நல்லா இருக்கு. துவைக்கலாம் முடியாது போல, எப்படிதான் துவைப்பாங்கன்னு தெரியல. ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின் எல்லாம் போட்டோம்னா வெளியே தூக்கி போட்டுறேன். என்னடா அது 2 டப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதனால கையாலேயே அப்படியே துவைச்சுக்க வேண்டியதான். சிம்பிள். கிளியே கிளியே அதாவது வாழ்க்கையில ஆண்கள் மட்டும்தான் பைக்கை வேகமா ஓட்டுவாங்க, மின்வீல தூக்குவாங்க, பின்வீல தூக்குவாங்க எல்லாம் கிடையாது. சரி, பெண்களும் இப்ப சிங்க பெண்கள் நிறைய இருக்காங்க. அவங்களும் பைக்கை எப்படி இருந்தாலும் ஓட்டுவாங்க. ஆனா ஒண்ணுதான், அவங்க ஓட்டுனா வந்து டேடி லிட்டில் பிரின்சஸ் வந்துறேன், உண்மை இல்ல சிங்க பெண்கள் முன்னேற்றம் வந்துறேன். நம்ம பயலுக்கு ஓட்டினான்னு வையே ஓடை 17 நாள் ரிமாண்டு, லைசன்ஸ் ரத்து, பைக்கும் கிடைச்சாதான் கிடைக்கும். ஓ அப்படியா விஷயம்? அதனால இத மாதிரி விஷயங்களை பார்த்து சும்மா சிரிச்சுக்கலாம். நானும் சிரிக்கிறதுக்காக தான் சொன்னேன். இதை வச்சு ஏதாவது செஞ்சுறாங்களா? நல்லா இருக்கு. எனக்கு அடுத்த ஒரு ஃபுல்லா லீவ் தான். சோ நம்ம வெக்கேஷன் போறோம், நல்லா என்ஜாய் பண்றோம். ஓகே ஓகே. பவி வெக்கேஷன் போலான்னு சொன்ன? ஏய் எனக்கே எப்பயாச்சும் தான் லீவ் கிடைக்குது, கொஞ்சம் நிம்மதியா விட. நீ தானடா வெக்கேஷன் போலான்னு ஆரம்பிச்ச.
கீதா அடுத்த மாசம் லீவுக்கு லண்டன் போலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு செலவாகும்? நினைக்கிறதுக்கெல்லாம் செலவாகாது. பேச்சுல திமிரு இருக்க. 25 ஜனவரிலேருந்தே 5 பிப்ரவரி வரைக்கும் நான் என் ஃபேமிலியோட இந்தியா போறேன். இந்தியாவா? சொல்லவே இல்ல. ஸ்கை லீப் டிராவல் இவங்க சவுத் இந்தியால இருக்கிற 17 இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. 12 நாள் 11 ராத்திரி. ஒரு இடத்துலயும் 3ல இருந்து 4 லொகேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. 12 நாளுக்கு எவ்வளவு நினைக்கிறேன்? எவ்வளவு? 3990. அதாவது இவங்க 2 பேரும் நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன். ஆனா என்னன்னா எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுவாங்க, 10 ரீல்ஸ் 15 ரீல்ஸ் போடுவாங்க. அதுல வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ ஏதாவது ஆடு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா உங்க வீடியோ ஃபுல்லாமே ப்ரொமோஷனா தான் இருக்கு. எல்லா வீடியோவும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்லாங்கா போகும், அப்படியே ஒரு சீரியஸ் கட்ட மாதிரியே தெரியும். கடைசியில பார்த்தா அது ஆடா மாறிடுறேன். நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க இந்த கம்பெனிக்கு போனோம்னா இது ஃப்ரீயா தருவான்னு சொல்லுவாங்க. வெளிநாடு போகணுங்கிற மாதிரி நல்லா ஒரு இதா போயிட்டு இருக்கு. பார்த்தா கடைசியில் அதுவும் ஒரு ஆடா தான் இருக்கேன். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். சிலவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கா இன்ஸ்டாகிராம் வருவாங்க, சிலவங்க சம்பாதியத்துக்கு வருவாங்க. அது மாதிரி இவங்க வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்களும் சும்மா தக்கா புக்கான்னு ஆடியாம குதிக்காம தேவையில்லாம போடாம இந்த மாதிரி சம்பாதிக்க பாருங்க. உங்களுடைய மனம் கடந்து உங்களுடைய உயிர்த்தன்மையாகிய அதாவது இறைத்தன்மையாகிய உணர்வுல நிலை பெற்று அதிலேயே லயித்து கொண்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி சிறப்பா செயல்படுவீங்க. ஜாதியில தான் இருப்பீங்க, ஆனா ஜாதியை கடந்து இருப்பீங்க. மதத்துல தான் இருப்பீங்க, ஆனா மதத்துல கடந்து இருப்பீங்க. அதுக்காக உங்க மதத்தை விட்டுட்டு இன்னொரு மதத்துக்கெல்லாம் போக மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும்ல, அன்னபூரணி தாயி அங்காள பரமேஸ்வரி, அந்த சிவபெருமானுக்கும் பக்கத்துல இருக்குமே பார்வதி தேவி, அவங்களுக்கு இணையானவங்கன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப மோசமானவன். சக்தியா இப்போதைக்கு உருவெடுத்திருக்காங்க. இப்போ இவ்வளவு நேரம் பேசுனாங்கல்ல, இதுல ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சா? எனக்கு சத்தியமா எதுவும் புரியல. ஒரு ஜாதியில இருக்கிறவன் ஜாதியா இருக்க மாட்டானாமா, ஒரு மதமா இருக்கிறவன் மதமா இருக்க மாட்டானா, ஒரு கஷ்டத்துல இருக்கிறவன் கஷ்டத்துல இருக்க மாட்டானா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன் வீட்டுல இருக்கிறவங்க கூட வீட்டுல இருக்க மாட்டேன், திடீர்னு ஆபீஸ்ல இருப்பேன், அந்த மாதிரி சொல்றாங்க. இவங்க மேல சொல்லிலாம் தப்பே கிடையாது. நம்ம ஆளுக்களை சொல்லணும். அத்தா அம்மா பரமேஸ்வரின்னு கொண்டாந்து காசு கொட்டுறாங்க, விழுகிறாங்க, காலில் விழுந்து கதறாங்க. அப்புறம் அதுக்கு மேல இவங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே ஒரு புருஷன் கட்டி சிலையா வச்சு சிலை ஒண்ணு கட்டி இன்னொரு புருஷன் கட்டி அந்த சிலைக்கு பக்கத்திலேயே 2 செல்ஃபி எடுக்கிறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவனு அந்த எதுக்காக கல்யாணம் பண்ணான்னு தெரியலையா? ஏற்கனவே காதல் போல, காசு நிறைய வந்த உடனே காதல். நம்மளும் கும்பிட்டு வச்சுக்கணும், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ உள்ள 90s நிறைய பேர் கல்யாணம் ஆகுறது இல்ல, வரிசையா கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இவங்களுக்காக வந்து இவங்க கல்யாணம் பண்ணவே கிடையாது. தமிழ்நாடு மக்கள் நலனுக்கும் முன்னேற்றத்துக்காக இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கோயிலுக்கு நான் போகணும். கோயில் வேற இருக்கு உங்களுக்கு, அதனால அந்த கோயிலுக்கு போகணும். ஸ்டாமினா அதிகமா இருந்தா எந்த ஒரு சேலஞ்சும் பெருசா இருக்காது. இதில் உள்ளது நியூக்ளியஸ். இதுலவே 3 மடங்கு அதிக ஸ்டாமினா. நான் இதுக்கு முன்னாடி ஜூன் 25ஆம் தேதி வந்து புகையிலை யூஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிரிக்கெட் விளையாடும் போது புகையிலை யூஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மாதிரி வீடியோ யாரும் போடாதீங்க, அது தவறான வீடியோ. அந்த காவல்துறை ஐயா வந்து நீங்க கூப்பிட்டு கண்டிச்சு. இப்ப உள்ள பயலுங்க ரொம்ப அட்வான்டேஜ். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. குக்கா ஆன்ஸ் போட்டா பழையங்கரமான ஒரு வீர வருமாமா, சட்டார் அடிக்கலாம். என்னமோ அது எனக்கு உண்மைங்காக தான் தெரியுது. ஏன்னா போயல இதெல்லாம் வித்தாவே அந்த கடையை தேடி போய் பிடிக்கிறாங்க, சீல் வைக்கிறாங்க போலீஸ். இவன் அதை வாங்கி வச்சு வீடியோ போட்டிருக்கான் பாருங்க. இதை யூஸ் பண்ணா முன்னாடி காம்ப்ளான் சாப்பிட்டா உடம்புக்கு தெம்புன்னு விளம்பரம் பண்ணுவாங்க. இப்போ வந்து இப்படி மாறிட்டாங்க. குட்கா போடுங்க அதிவேகமான பலம் வரும், ஆன்ஸ் போடுங்க நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. ஸோ கான்ஸோ கணேஷ் கோயிலையோ போடாதீங்க, வித்தாலும் வாங்காதீங்க. அதனால வேண்டாம்.
பின்னாடி அப்புறம் போலீஸ் பிடிக்கி அடிக்கி அழகா போட்டிருக்கான். கோயில போட்டு அந்த ஆன்ஸை வச்சவனே 6 அடிக்கிறான் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கு அவனுக்கு. உங்க பாடி பார்ட்ஸ் எவ்வளவுக்கு போகும்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். முதலாக இருந்து தொடங்கலாம். உங்க மூளை 5 கோடிக்கு போகும். அதுக்கப்புறம் உங்க 2 கண் 2 லட்சத்துல முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் உங்க டீத் 15,000 ரூபாய் போகும். நெக்ஸ்ட் உங்க லங்ஸ் 50 லட்சத்துக்கு விற்கலாம். நெக்ஸ்ட் உங்க ஹார்ட் 8 கோடி போகும். நெக்ஸ்ட் உங்க லிவர் 5 கோடி முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் உங்க பேல் 50,000 ரூபாய் போகும். நெக்ஸ்ட் உங்க கிட்னி 4 கோடிக்கு போகும். நெக்ஸ்ட் உங்க இன்டெஸ்டின் கோடிக்கு போகும். ஒரு முழு உடம்பு உயிரோட விலை பாத்தீங்கன்னா 341 கோடி. இதுல அப்ப ஒவ்வொரு மனுஷனும் வந்து கோடீஸ்வரன் தான். காசு இல்லைனாலும் சரி, வீடு இல்லைனாலும் சரி, எது இல்லைனாலும் சரி, பாடி ஃபுல்லா பணம் தான். ஆனா நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. சரக்கு அடிச்சு கிட்னியும் போச்சு. அம்மா சொல்லி 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. குடல் வெந்து பாதி பேருக்கு பிளாஸ்டிக் குடல் தான் இருக்கு, அதுவும் பிரயோஜனம் இல்லை. பல இதயங்களே இல்லை அவங்களுக்கு. எல்லாம் பெண்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. பாதி இலைய வந்து புயல் அடிச்சு கரைஞ்சு போச்சு, இதயம் நொறுங்கி போச்சு. ஒழுங்கா வச்சிருந்தா எத்தனை கோடி. புரிஞ்சதா? எதுவுமே புண்ணியம் இல்லையாடா. கண்ணு கூட செல்லு பார்த்து பார்த்து மங்களா போச்சுடா. ஏதாவது எலும்புலும்புனா தேரு, அதுனா ஏதாவது விலைக்கு போற மாதிரி இருந்தா தான் வாங்கலாம். மித்த அடி எதுவுமே போகாது, மூளையும் போகாது. ஏன்னா எவனுக்கு அது கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டியா? Make good times last long, really long. இல்லடா அது, அதாவது இந்த மாதிரி இந்த செண்டு இந்த ஸ்ப்ரே உங்ககிட்ட இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் நீங்க செய்யலாம். எப்படி 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 அந்த ஸ்ப்ரேல அவர பவரு, அதை அப்படி அடிச்ச உடனே ஃபெவிகால் மாதிரி வந்து அப்படியே ஒட்டிடுவாங்க போல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? வாங்குறான் ஒன்றும் இல்லை, இஎம்ஐலையாவது ஒரு 4 டப்பா வாங்குறான், அடிக்கிறான், நடந்து போறான், வர்றான், கூட்டிட்டு வர்றான். அதனால இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி ஸ்ப்ரே வாங்கி நீங்க அடிச்சுக்கலாம். அதுக்காக அடிச்சுக்கிட்டு இதே பொழப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு ரோட்டுக்குமா தெரியாது, இதை அடிச்சுக்கிட்டு கல்யாணம் ஆகி மனைவி வரும்பொழுது இதை அடிங்க, உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகும். சும்மா அடிச்சீங்கன்னா ஒரு யூஸ் ஆகாது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அண்ணே, ஒரு ஃபேமிலி பைக்ல போனது பாத்தீங்களாண்ணே? எத்தனை பேருண்ணே? 4 பேரு. என்ன பைக்? ராஜ்தூத். என்ன கலர்ண்ணே? கருப்பு கலர். எந்த வருஷம் மாடலுங்க? அது நல்லா இருக்கு இந்த எடிட்டிங்கு. இப்போ வந்து வடிவேலு சார், இவங்க கவுண்டமணி சார், இவங்களோட வீடியோ தான் இப்போ மீம்ஸ்க்குலாம் வைப்பாங்க. இப்போ ரெடிமேடாகவே நிறைய மீம்ஸ் வந்துருச்சு. இப்போ எவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம், அதை எவ்வளவு காமெடியா பண்ணி வச்சிருக்காங்க பாரு. ஒரு வண்டி ஒருத்தர் மோத போனதை அழகா பண்ணியிருக்காங்க பாருவ. நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இருந்துச்சு, பார்க்க சிரிப்பா இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோவை ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.